ஸ்டேஜ் வரைக்கும் ராஜாத்தி தங்கம்னு தாங்கினவங்க, அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ பிரச்சனைன்னு வரப்போ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு சந்தேகத்துக்கு உட்படுத்துவாங்க. வீட்டுக்கு வந்து இதே ஒரு பையன்கிட்ட பேசுகிறப்போ எவங்கிட்ட பேசுகிறேன்னு ஒரு கேள்வி வரும். இதே டைம் லிமிட்டை தாண்டி. ஆமாம், ஒரு 7 மணி அதாவது ஆஃபீஸ் கால்ஸ் வருதோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸே பேசுகிறாங்கன்னா எவங்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போகிறாங்க. இதே மென் வீட்டுக்குள்ளே வரப்போ, ஆஃபீஸை விட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ யார்ட்டையோ ஒரு லேடிட்ட பேச ஆஃபீஸ் கால், ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு ஈஸியாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கிறதே கிடையாது. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் தான் இருக்குது. இது இந்த இடத்துல என்னென்னா, எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போன ஐடி ஃபீல்டு பொண்ணாக இருந்தாலுமே இந்த இடத்துல பிரச்சனை வரப்போ மனசு உடஞ்சிடுறாங்க. இது வந்து பிரச்சனையும் பிரிதலையும் உருவாக்குது. இதுதான் விவாகரத்துக்கு இன்னைக்கு காரணம். ஆமாம், நான் என்னென்னா அந்த பொண்ணுங்க நான் சம்பாதிக்கிறேன், இவனுக்கு நான் சம்பாரித்து போட்டுட்டேன், இப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வந்துருச்சு, இப்போ கடைசியில் எனக்கு கெட்ட பேரையும் கொடுத்துட்டு இவன் நல்லவன் ஆகிறதுக்கு நான் என் கையில் வேலை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க பெண்கள்.